காமிக்கிறாங்க. வாங் லீ இப்போ லீவில் இருக்காரு. ஏன்னா போன வாரம் நடந்த ஒரு சின்ன அட்டாக்ல வாங் லீ கூட சண்டை போட்டவன் ஈஸியாகவே தோத்துருவான். ஆனால் ப்ரொஃபஸர் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், வாங் லீயோட முழு சக்தி வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவனோட சண்டை போட்டு வாங் லீ ஒரு மாதிரி மயக்கத்துக்கு போயிட்டா, ரொம்ப ஆபத்தான நிலைமைக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு பெரிய உருட்டா ஓட்டியிருப்பாரு. இது தெரியாத சாங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவனை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறதுலே மிக சிறந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்களால் நம்ம வாங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனுக்காகவே தனியாக ஒரு பிரைவேட் ஹீலிங் வெசலை ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னா, ஒரு சவப்பட்டி மாதிரி இருக்கு. வாங்கோட தலை மட்டும் தான் வெளியே இருக்கும். அது வந்து அவனோட உடம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தலைவனுக்கு ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் சும்மா வச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் சாப்பிட்ற டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ நாள் தான் நீ ஒன்று இதுக்குள்ளேயே இருப்ப, நீ ஸ்கூலுக்கு போகாமல் 10 நாள் லீவ் போட்டிருக்காடின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் இவனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மருதியாக நாளிலிருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வழியே போகிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் காலிங் பெல் அடிக்கும். என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சன்னும் வந்திருப்பா நம்ம வாங்க பார்க்க. அதுவும் வரும்போது அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வந்திருக்க மாட்டானுங்க. நிறைய கிஃப்ட்ஸு ப்ரெசன்ட்ஸு. ஏன்னா இப்போ ஏதாச்சும் உடம்பு சரியாதவங்க வீட்டுக்கு போனால் ஏதாச்சும் பழம் காய்கறிகள் ஹார்லிக்ஸ் டப்பாலாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவும் சரி நம்ம வாங்கும் சரி சரியான பயத்தில் இருப்பாங்க. இப்படி ஒரு வழியாக நம்ம வாங்க அது திருப்பி அந்த வெசலுக்குள்ளே அனுப்பி பசங்கிட்ட சமாளிச்சுட்டு இருப்பாங்க. வாங்க பசங்களா, இவ்வளோ நேரம் ரொம்ப டயர்டாக இருந்தான், இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா போன உடனே பசங்க அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றுவானுங்க. என்னன்னா, இது வரைக்கும் ஒரு மாதிரி சோகமாக இருந்தவங்க இப்போ நம்ம ஹீரோ பெட்லேயே படுத்த படுக்கையே கிடைக்கிறத பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. நம்ம ஊரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கானுங்கன்னு பார்த்தா அந்த சைட்லேயும் அப்படியே தான் இருக்கானுங்க. இதில் கோ அவனோட பேரட்டார் எடுத்துட்டு வந்திருப்பானா, அந்த பேரட் பேசும் போல நம்ம வாங் மேல உட்காந்துட்டு பெரிய சைஸ் கேமல்னு சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்கோம். பசங்களா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இப்படி கலாச்சி சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நான் வரும், அச்சோச்சோ நம்ம அந்த பச்சை கலர் அஸ்கியை வாசல்லே விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ண நம்ம அஸ்கியும் வந்து நம்ம ஹீரோவை பார்க்கும், நம்ம டைட்டன். ஸோ அப்படியே பின்னாடி அம்மா வருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களோ, ஸோ சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இதான் சாக்கு, எப்படியாச்சும் ஆன்ட்டி பேச்சு போட்டு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வளைஞ்சு அங்கே ஆன்ட்டி உங்களுக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப அலைஞ்சு தேடி அதை வாங்கிட்டு வந்திருக்கேன், அங்கேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. நம்ம பசங்களாம் பார்த்துட்டு இவனடா திடீர்னு இப்படி மாறிட்டாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன் நம்ம ஹீரோவும் அந்த ஹஸ்கி கூட அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். சரி அம்மாவும் சரி ஓகேம்மா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம வாங்க பார்த்துட்டு டேய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்கோ, சீக்கிரம் ரெடியாகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு கீழே போயிடுவாங்க. ஸோ உடனே ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்கும்போது நீ கீழே மயக்கம் போட்டு கிடந்த, உனக்கு ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு, நாங்களும் ரொம்பவே பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்வாங்க. வாங்கோ இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படின்வா. ஸோ அப்படியே அடுத்ததான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கான ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோவை காப்பாற்றி ஹெலிகாப்டர்லாம் வர வச்சிருப்பாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு இப்போ அவனுடைய எனர்ஜி ஏற்றுறதுக்காக ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போயிடும். அடி பாவி நீ எனக்கு எனர்ஜி ஏற்ற வந்திருக்கியா இல்லை ஒரேடியாக ஊசி போட்டு கொள்ள வந்திருக்கியாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் இந்த இன்ஜெக்ஷனை பற்றி சொல்லிட்டு இருப்பா, இதை மட்டும் நீ போட்டுனா உனக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக வரும், ரொம்ப சூப்பராக வரும்ன்றப்பா. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம சேன்னு இருந்துச்சு இந்த சார் உனக்காக ஒன்று கொடுத்து விட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேண்டு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் கால்குலேட்டிங் பேண்டு. இதை போட்டுக்கிட்டாங்கன்னா யாருக்கு அதிகமாக ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்டிங் எடுத்து அதுவாக ஒரு நம்பர் இந்த மாதிரி சொல்லும். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு அவன் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அவனுக்கு போய் இந்த பேண்டை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம காவோ ஏன் இந்த இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் பண்ணக்கூடாதுன்னுவான். ஹீரோயினும் ரொம்ப கிட்ட வந்துட்டு சைக்கோத்தனமா இன்ஜெக்ஷன் போட்டிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நம்ம ஹீரோவும் ஐயோ இது வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே விட்டா அவ்வளோதான் நம்மளை இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனையும் இந்த கேப்சூல்லேருந்து வெளியே வந்து நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், இந்தாங்க பேண்டு கொண்டாங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டையும் வாங்கிடுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே டேபிளில் உட்காந்துட்டு அவங்களோட பவரை செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சென் தான், அவன் அந்த கையில் பேண்டை மாட்டிட்டு கை ஃபுல்லாக அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அவனோட முழு ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஒரு பெரிய சைஸ் பாலாவே மாத்திடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இதே எப்படா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா என்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் நிறைய தேடினேன், நிறைய இடத்துல போய் பார்த்தேன், அது மட்டும் இல்லை அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை எப்படி ஒரு ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் போய் கற்றுக்கிட்டேன், யாருக்குமே தெரியாம அப்படின்னுவான். திருப்பி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்பத்துலேருந்து இந்த வாட்ச் இந்த ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சுது. யார் யாருக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே எல்லா மக்களும் ரொம்பவே ஆர்வத்துடன் இதை வாங்கினாங்க. வழக்கம் போதில் இதில் போட்டியும் தொடங்க ஆரம்பிச்சுது. ஏன்னா யாரோட ஸ்பிரிச்சுவல் பவர்
அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஒருத்தனை காமிக்கிறாங்க, அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வெளியெடுத்துட்டு வந்துட்டு இருக்கான், வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கான். இது ஒரு வேற ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கு. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து 59th ஸ்கூல், நம்மளோட பசங்க வந்து 60th ஸ்கூல். எங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னொடனே சரி இருங்க உங்களுக்காக நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸோ அவனோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் மொத்தத்தையும் வெளியே எடுத்துட்டு வருவான். அவ்வளோதான், அவனோட பவர் வெளியே வரும்போது கண்ணாடிலாம் எப்படி சொல்ல காற்றுல எங்கெங்கேயோ பறக்கும். ஸோ இப்படி அவனோட ஃபுல் பவரை வெளியே எடுத்துட்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ அந்த ஒரு ரீடிங்கில் சாங் காயின் நம்பர் 59th ஸ்கூல் டான் ஜின்கேஸ் 4379 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ இருக்கிறதுலே அவனுக்கு தான் அதிகம் பாயிண்ட்ஸ். ஸோ அவன் தான் டேபிளில் ஃபஸ்ட்டில் இருக்கான். இந்த லாங்கோட பாயிண்ட்ஸை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் மிரண்டு போகிறானுங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே விக்ட்ரி டு நம்பர் 59th ஸ்கூல், விக்ட்ரி டு நம்பர் 59 சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கப்பே நம்ம கோவோட ஸ்பிரிச்சுவல் பவர் பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தா 176ன்னு வரும். அவ்வளோதான், இதை பார்த்து நம்ம கோவோட மனசு நொறுங்கி போயிடுச்சு. உடனே டே விழுக்கடா நான் கீழே விழுந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பான். ஸோ இப்படி இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அம்மா இதை நான் ட்ரை பண்ணியே ஆகணுமா, நான் இப்போ ட்ரை பண்ணால் எவ்வளோ வரும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ உடனே இவனுக்கு 2 பேரும் டிராகன் பால் கெட்டப்பில் மாறுவானுங்க. ஆல்ரெடி உனக்கு அட்மிஷன் டெஸ்ட் அப்பயே 2019 இருந்துச்சு, இப்போ நீ மட்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ண ஃபியூஷன் பவர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஷன் பவர் போஸ்ட்லாம் வச்சு காமிப்பானுங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வெக்க போட்டு ட்ரை பண்ணாடுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணுறதை காமிக்க மாட்டான். கீழே அப்பாவும் அம்மாவும் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு வீடியோ அதிரும். ஸோ அப்படி நம்ம ஹீரோயினோட பாயிண்ட்ஸ் வரும் சன் 4015. ஸோ இதை பார்த்தவனுங்க மறந்து போகிறானுங்க. இதே ரீடிங் அந்த பெரிய ஸ்க்ரீன்லேயும் வரும். பார்த்துட்டு வாவ் இந்த பொண்ணு பாடுறா இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிரளுவானுங்க. ஸோ அவள் தான் செகண்ட் பிளேஸில் இருப்பா. இதை பார்த்து அவனுங்களும் மிரண்டு போகிறானுங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வீட்டில் காமிச்சா 3 பேரும் அட் அ டைமில் திரும்பி வாங் இது உன்னோட டர்ன் அப்படின்னுவானுங்க. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க ரெடி ஆகுவோம். மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பான், சரி வேறு வழி இல்லை நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், அப்படி மட்டும் நம்ம இதை பண்ணலைன்னா இங்கே இருக்கிறவங்க நம்மளை சும்மா விட மாட்டாங்க, அந்த பெரிய ஊசி எடுத்து போட்டு விட்ருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை கையில் கொண்டு வருவான். கொஞ்சம் போல போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல எடுத்துகிட்டு வருவான். ஸோ அதுக்கே சுற்றி எல்லா இடமும் அப்படியே அதிரும். சரி ஓகே லைட்டாக தானே வச்சுருக்கோம், மற்ற பசங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா அவ்வளோதான் எல்லாம் காற்றுல பறந்துகிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக அவனோட ஸ்பெஷல் பவர் மொத்தத்தை எடுத்துகிட்டு வந்து முடிப்பான். அதாவது லைட்டாக தான் எடுத்துகிட்டு வருவான். ஸோ அப்படியே மேலே ஸ்க்ரீனில் பார்த்தா வாங் லிங் நில்லுன்னு வரும். அவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னது நில்லா இல்லைன்னா என்ன அர்த்தம், ஜீரோவா இல்லாட்டினா இவனுக்கு பவர் கம்மியாக இருக்கா இல்லாட்டினா இவனோட பவர் யாருக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாது. மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டேபிளில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிச்சா நம்ம வாங்கோட பேர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் நில்லுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த எப்படி சொல்ல அந்த வாட்சாலேயே இவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண முடியல. ஸோ இதே நம்ம 59th ஸ்கூலில் இருக்கிறவங்களும் பார்க்குறானுங்க. அங்கே இருக்கிற லாங் பார்த்துட்டு என்னது இது நில்லுன்னு வந்திருக்கு, இதனா பக்கா இல்லைன்னா வாட்சில் எதுவும் ப்ராப்ளம் ஆடின்ற மாதிரி கேட்பான். ஸோ கட் பண்ணி நம்ம வாங்க காமிச்சா அச்சோ என்ன இதுக்கே இப்படி வந்துருச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம உடனே சென்னும் கோவும் வாங்லிங் உன்னோட நடிப்பு எல்லாத்தையும் நிறுத்து, நீ தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கல்டிவேட்டர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஐயோ போச்சு எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுக்கு சும்மா கலாச்சி சிரிச்சிட்டு இருந்திருப்பானுங்க. எப்படியும் ஏதாவது சிஸ்டம் ஏதாவது தான் இருக்கும், பக்காக இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி விட்டுருவானுங்க இவனுங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் இதை சிம்பிளாக எடுத்துக்க மாட்டா. ஸோ அப்படியே சாயங்காலம் ஆகுது, எல்லா பசங்களும் கிளம்புறானுங்க. அப்போ போகும்போது நம்ம கவ் மட்டும் நான் அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை நம்ம ஹீரோ கேட்டுவான். கட் பண்ணால் நைட்டு 1:22 நம்ம காவும் வாங்கு ஒரே இடத்துல தான் இருக்காங்க. அந்த சிஸ்டம் ஹேக் பண்ணி வாங் எப்படியாச்சும் அவனோட அந்த ரீடிங் அழிச்சிடலாம் டெலிட் பண்ணிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம காவ் சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அவனோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங் திறமை எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்கான். என்னன்னா அந்த சிஸ்டம்குள்ளே போகணுன்னா அதாவது அவங்களோட சாஃப்ட்வேர்க்குள்ளே போகணுன்னா ஒரு ஆக்சஸ் கோடு வேணும். அந்த ஆக்சஸ் கோடை தான் இவன் கிராக் பண்ணி ஹேக் பண்ணணும். அதுக்காக தான் முழு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஸோ இதை ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் சொல்லி ஏகப்பட்ட மந்திரங்கள்லாம் எழுதி போட்டிருக்கான். ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி ஒயிட் கலர் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே டைமில் அந்த பக்கம் ஸ்கூலில் காமிக்கிறாங்க, அதை 59th ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அந்த லேங்கோ அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஒரு பொண்ணும் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, அப்படியே நில்லுன்னு காமிச்சதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம காவ் காமிச்சா அவன் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எல்லா பாஸ்வேர்டும் போட்டு பார்க்குறான். பட் எதுவுமே வரல, எல்லாம் தப்புன்னு தான் வருது. ஆனால் நம்ம வாங்க வந்து சிம்பிளாக ஒரு 8 டிஜிட் நம்பர் போட்டு அவ்வளோதான் ஆக்சஸ் ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுவான். ஸோ நம்ம காவுக்கெல்லாம் மூஞ்சி மூலெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி இன்னொரு ஆக்சஸ் வந்ததை அங்கே இருக்கிற அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா. இவனுங்க எல்லா ஃபயர் வாலையும் உட்காந்து கிராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு சின்ன அனிமே மாதிரி காமிப்பாங்க, நல்லாயிருக்கும்.
என்னதான் முயற்சி பண்ணாலும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. நமக்காக என்ன பண்ணுறான்னா ஈஸியாக அந்த ஃபயர் வால் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துடுறான். ஸோ கரெக்டாக அந்த அலாரமே ஆஃப் பண்ணிடுறான். அந்த அலாரம் இதாகிறதுக்குள்ள ஈஸியாக வெளியே வந்துடுறான். அதனால் இப்போ அவனால் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா இந்த லேங்கை பற்றி யோசிச்சு இவன் மட்டும் நம்பர் 1 இருந்தானா அவ்வளோதான், எல்லா பொண்ணுங்களும் இவங்கிட்டே போகும், இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேங்குங்கிற பேரில் டேங் டம்பாஸ்ன்னு மாற்றி விட்டுறான். ஸோ அந்த டைமில் இவனோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஓகே இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி வருவானுங்க. பட் ஸ்டார்டிங்கில் லேங்குங்கிற பேரில் டேங் டம்பாஸ்ன்னு இருக்கிறத பார்த்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த பொண்ணு இவன்கிட்ட வந்துட்டு எதாக இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்வாட் கேமோட போட்டி போட வருவாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம், நம்ம யாரும் அவங்களுக்கு காமிக்கலான்ற மாதிரி பேசுவாள். இங்கே லாங்கும் ஆமாம் நான் யாருன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ அதோட கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க.